வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஈரான் அதிபர் மசூது பெசஸ்கியான் தொலைபேசியில் பேச்சு. பதற்றத்தை தணிக்க பேச்சு நடத்துவதுதான் ஒரே வழி என்று பிரதமர் மோடி கூறியதாக தகவல். ஈரான் அணுவாற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்க வான்படை ஏவுகணை தாக்குதல். பன்னாட்டு விதிகளை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றச்சாட்டு. பேச்சு நடத்த அழைப்பு விடுத்துக் கொண்டே அணுவாற்றல் நிலையங்கள் மீது தாக்குதல். நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக அமெரிக்கா மீது ஈரான் பரபரப்பு குற்றச்சாட்டு. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகம். அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் திரண்டதால் விழா கோலம். பாஜக தலைவர்களும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் ஒன்றாக பங்கேற்பு. லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் பாடி சாதனை படைக்க ஏற்பாடு. முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்காவும் பங்கேற்கும்படி மத்திய அமைச்சர் முருகன் வேண்டுகோள். சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் காவல்துறையினரால் அடித்து துன்புறுத்தி கொல்லப்பட்ட வழக்கு. 5 ஆண்டுகள் ஆகியும் நீதி வழங்காதது வேதனை அளிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வருத்தம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஈரான் அதிபர் மசூது பெசஸ்கியான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசி ஈரானில் நிலவும் சூழல் குறித்து விளக்கியுள்ளார். ஈரான், இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் ஒன்றன் மீது ஒன்று தாக்குதல் நடத்தி வருகின்றன. இராணுவ நிலைகள், எரிபொருள் நிலையங்கள், ஆயுத கிடங்குகள், படை தளவாட உற்பத்தி ஆலைகள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இன்று காலையில் ஈரானில் 3 இடங்களில் உள்ள அணு ஆற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்கா ஏவுகணையை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் அதிபர் மசூது பெசஸ்கியான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். 3/4 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சில் ஈரானில் நிலவும் சூழல் குறித்து அவர் விளக்கியுள்ளார். மண்டல அமைதி, பாதுகாப்பு, நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கு பாடுபடுவதில் இந்தியா நண்பனும் கூட்டாளியும் ஆகும் என்று அப்போது ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார். போர் பதற்றத்தை தணிக்க பேச்சு நடத்தவும் ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்ளவும் வேண்டும் என்கிற இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மண்டலத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் மீட்டுக் கொண்டு வருவதில் இந்தியாவின் குரலும் பங்கு முதன்மையானவை என்று ஈரான் அதிபர் கூறியுள்ளார். ஈரான் அதிபருடன் தொலைபேசியில் பேசியது பற்றி தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரானில் நிலவும் சூழல் குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் பதற்றம் அதிகரித்துள்ளது பற்றி தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மண்டலத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வருவதற்கு, பதற்றத்தை தணிப்பதற்கும் பேச்சு நடத்துவதுதான் ஒரே வழி என்று தான் கூறியதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் 3 இடங்களில் அணுவாற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்கா வான்படை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. போர்ட்டோ, இஸ்பகான், நட்டான்ஸ் ஆகிய இடங்களில் உள்ள அணுவாற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்க வான்படை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் அணுவாற்றல் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் பன்னாட்டு அணுவாற்றல் முகமையின் விதிகளுக்கு புறம்பான செயலாகும் என்று ஈரான் கூறியுள்ளது. நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கான அணுவாற்றல் புரட்சியை இத்தகைய தாக்குதல்களால் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள அணுவாற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்க வான்படை குண்டு வீசி தாக்கியுள்ளதற்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதர் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரான் சார்பில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஈரான் மீதான அமெரிக்காவின் குண்டு வீசி தாக்குதல் சட்டவிரோதமானது என்றும் ஈவு இரக்கமற்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் அணுவாற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்க வான்படை குண்டு வீசி தாக்கியுள்ளதற்கு ஐதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாசுதீன் ஓவைசி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் மேற்கு பகுதியில் உள்ள இராணுவ நிலைகள் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஏவ பயன்படுத்தும் ஏவுதளங்களையும் தாக்கி அழித்ததாக அது கூறியுள்ளது. ஈரானில் தாக்குதலுக்கு உள்ளான அணுவாற்றல் நிலையங்களில் கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கவில்லை என்றும் நிலைமையை தொடர்ந்து மதிப்பிட்டு வருவதாகவும் பன்னாட்டு அணுவாற்றல் முகமை கூறியுள்ளது. அணுவாற்றல் உடன்பாடு குறித்து பேச்சு நடத்த அழைப்பு விடுத்துக் கொண்டே அணுவாற்றல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்கா நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானில் போர்ட்டோ, இஸ்பகான், நட்டான்ஸ் ஆகிய இடங்களில் உள்ள அணுவாற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்கா ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி அவற்றை அழித்துள்ளது. இதன் மூலம் ஈரான், இஸ்ரேல் இடையேயான போரில் இஸ்ரேலின் பக்கம் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து உள்ளது. தாக்குதலுக்கு பின் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்துள்ள செய்தியில், மேற்காசியாவில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்த ஈரான் முயன்று வர வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் இதைவிட பெரிய தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். இதற்கு பதில் அளித்துள்ள ஈரான் அரசு அணுவாற்றல் உடன்பாடு குறித்து பேச்சு நடத்த அழைப்பு விடுத்துக் கொண்டே அணுவாற்றல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்கா நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டதாக கூறி குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானில் அணுவாற்றல் நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் குறிப்பிடத்தக்க அழிவு ஏற்பட்டுள்ளதாகவும், இது குறித்த முழு விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை என்றும் இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்ட்சோக் தெரிவித்துள்ளார்.
சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய தட அறிவியல் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 40 ஏக்கர் பரப்பளவில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் வளாகம் அமைக்கப்பட உள்ளது. குற்ற வழக்குகளில் அறிவியல் முறையான புலனாய்வை மேம்படுத்தவும் நீதி வழங்கலை விரைவுபடுத்தவும் இது உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தடய அறிவியல் ஆய்வகம் கட்டும் பணியையும் அவர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தேவ் சாய் கலந்து கொண்டார். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ள நிலையில் பாஜக தலைவர்களும் அதனுடன் கூட்டணியில் உள்ள அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தமிழ் கடவுள் முருகனின் பெருமையை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் மதுரையில் பாஜக இந்து முன்னணி ஆகியவற்றின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு வருவோர் கண்டுகளிப்பதற்காக மதுரை பாண்டிக்கோவில் உள்ள திடலில் அறுபடை வீடுகளின் கோவில்கள் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன. மேடை அரங்கம் என மொத்தம் 8 லட்சம் சதுர அடி பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். இந்த மாநாட்டில் தமிழக பாஜக சார்பில் மாநில தலைவர் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சரத்குமார் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இதேபோல் பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு ஆகியோர் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். சிறப்பு அழைப்பாளராக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். மாநாட்டு மேடையில் பாஜக இந்து முன்னணி ஆகியவற்றின் மூத்த தலைவர்கள், மடாதிபதிகள் அமைந்துள்ளனர். பக்தி நாடகங்கள், பரதநாட்டிய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிகளும் மாநாடுகளை களை கட்டியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என மத்திய அமைச்சர் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக மதுரைக்கு வந்த மத்திய அமைச்சர் முருகன் மீனாட்சி அம்மன் கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முருக பக்தர்கள் மாநாட்டையொட்டி லட்சக்கணக்கான மக்கள் இன்று ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் பாட உள்ளதாக தெரிவித்தார். இந்த புனித தருணத்தில் தமிழக முதலமைச்சரின் மனைவி துர்காவும் வீட்டிலிருந்து கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என முருகன் வேண்டுகோள் விடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் காவல்துறையினரால் அடித்து துன்புறுத்தி கொல்லப்பட்ட வழக்கில் 5 ஆண்டுகள் ஆகியும் தீர்ப்பளிக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கொலையுண்ட ஜெயராஜின் மகள் பெர்சி தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் செல்போன் கடையில் இருந்து தந்தை மகனான ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகியோரை விசாரணைக்காக என கூறி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அடித்து துன்புறுத்தினர். குற்றுயிராக்கப்பட்ட அவர்கள் கோவில்பட்டி சிறையில் இருந்தனர். காவல்துறையினரால் நிகழ்த்தப்பட்ட இந்த வன்கொடுமையின் 5 ஆண்டு நினைவு நாள் இன்று சாத்தான்குளத்தில் கடைபிடிக்கப்பட்டது. இதில் வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ், கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராளி உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராஜின் மகள் பெர்சி, தனது தந்தையும் தம்பியும் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் போதுமான சாட்சிகள் இருந்தும் 5 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தீர்ப்பளிக்காதது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை அருகே உலக யோகா நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டியுள்ளனர். திருவண்ணாமலையை அடுத்த குன்னுமுறிஞ்சி என்னும் ஊரில் உள்ள தனியார் பள்ளியில் உலக யோகா நாள் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் திரிகோண ஆசனம், பாத ஆசனம், பாத அட்சாசனம், விருட்சாசனம், சுக்ன தனுராசனம், மச்ச போக்சாசனம், உசட்டாசனம், புகஜாசனம், அனுராசனம் ஆகிய ஆசனங்களை செய்து காட்டி பார்வையாளர்களை வியக்க செய்தனர். கடலூர் மாவட்டம் கீழ் ஒரத்தூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிறந்தநாளையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. மங்களூர் ஒன்றியம் கீழ் ஒரத்தூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட இன்றியமையா பொருட்கள் வழங்கினர். விழாவில் கலந்து கொண்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பிரபாகரன், வெங்கட், திருமலை, வெங்கடேசன், விமலா தேவி, கௌசல்யா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் சிறுத்தை கடித்து கொன்ற சிறுமியின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி சிறுமியின் குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்கி ஆறுதல் கூறினார். வால்பாறை பச்சைமலை எஸ்டேட்டில் உள்ள குடியிருப்பில் தங்கி வேலை செய்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மனோஜ், முந்தா, மோனிகா தேவி ஆகியோரின் மகள் ரோசினியை சிறுத்தை கடித்து கொன்றது. காட்டுப்பகுதியில் இருந்து சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. சிறுமியின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு வழங்கும் இழப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயில் முன்பணமாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி சிறுமியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தமிழக அரசின் இழப்பீட்டுத் தொகையில் எஞ்சிய 9,50,000 ரூபாய்க்கான காசோலையையும் அவர்களிடம் வழங்கினார். முருகர் மாநாடு வெற்றி பெற வேண்டி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வேலுடன் ஊர்வலமாக செல்ல முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர்.
பெரியகுளம் முருகன் கோவிலில் வேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பாஜகவினர் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டபடி ஊர்வலமாக குவிந்தனர். ஊர்வலமாக வந்த அவர்களை துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் பாஜக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பாஜகவினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி சென்னை வண்ணாரப்பேட்டையில் விஜயின் உருவம் பொறித்த முகமூடி அணிந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் விஜயராகவன், இணை செயலாளர் ஜெகன், பொருளாளர் நவீன் ஆகியோர் தலைமையில் சென்னை வண்ணாரப்பேட்டையில் விஜய் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. தொழிலாளர் அணி சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் சிறுவர்கள் விஜயின் முகம் பொறித்த முகமூடி அணிந்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பேடுகள், புத்தகப்பை ஆகியன வழங்கப்பட்டன. ஏழை, எளியோர், முதியோர், ஊனமுற்றோர் என 100க்கும் மேற்பட்டோருக்கு புடவை, மதிய உணவு ஆகியன வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் இந்தியாவின் நம்பர் 1 பர்னிச்சர் பிராண்டான ராயல் ஓக் பர்னிச்சர் முழுமையான மறுசீரமைப்புக்கு பிறகு தன் கிளையை திறந்துள்ளது. பழனிசாலையில் அய்யன்குளத்தில் அமைந்துள்ள இந்த கிளையின் திறப்பு விழாவில் ராயல் ஓக் நிறுவனத்தின் தலைவர் விஜய் சுப்பிரமணியம், நிர்வாக இயக்குனர் மதன் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் ராயல் ஓக்கின் பிரான்சைஸ் தலைவர் கிரண் சபாரியா, தலைவர் தம்மையா, கோடேரா, மண்டல தலைவர் ரஞ்சித் கப்பட்டு ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு முற்றிலும் ஆன்மீக நிகழ்வாகும் என்றும் இதை அரசியல் விழாவாக பார்ப்பது தவறு என்றும் நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய கஸ்தூரி, கும்பாபிஷேகம், ஆன்மீக மாநாடு ஆகியவற்றை மக்கள் நடத்தினால் அதை அரசியல் ஆதாயம் தேடுவது என பார்க்க முடியாது என்று தெரிவித்தார். திமுக முன்னதாக நடத்திய முருக பக்தர் மாநாடு சிறப்பாக இருந்ததாகவும் இப்போதைய மாநாடு மக்களின் பேரெழுச்சியுடன் நடைபெறுவதாகவும் கஸ்தூரி கூறினார். மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டு பக்திக்காக நடைபெறவில்லை என்றும் முழுக்க முழுக்க வாக்குகளுக்காக நடத்தப்படுவதாகவும் திராவிடர் கழக தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் 95 ஆண்டுகளுக்கு முந்தைய அரிய வகை பழைய புத்தகங்களின் கண்காட்சியை திராவிடர் கழக தலைவர் வீரமணி தொடங்கி வைத்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் முருகர் மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படுவதாக பாஜகவை சார்ந்தவர்களே ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். தன் காலில் விழுந்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆட்டோக்கள், கணினி, மிதிவண்டி, தையல் இயந்திரம், அரிசி, புடவை ஆகியவற்றை வழங்கினார். மேடையில் தனது காலில் விழுந்த சிறுவனை கண்டித்த ஆனந்த், இனி யாரும் தன் காலில் விழக்கூடாது என கேட்டுக்கொண்டார். காலில் விழுவோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. வாணியம்பாடி தமிழக வெற்றி கழக நகர செயலாளர்கள் அபிஷேக், வெங்கடேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட செயலாளர் நவீன்குமார் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களையும் பரிசு பொருட்களையும் வழங்கினார். பின்னர் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் 51 கிலோ எடையுள்ள கேக் வெட்டி கொண்டாடினார். அதைத் தொடர்ந்து 2026இல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டி ஆதிபராசக்தி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதில் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் திமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் கூட்டமும் உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றுள்ளது. கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி பொறுப்பாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி கலந்து கொண்டார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு தொண்டர்கள் தீவிரமாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் நகர திமுக செயலாளர் அன்பு, பேரூராட்சி தலைவர் சரவணன், முன்னாள் பேரூராட்சி தலைவர் பன்னீர்செல்வம், பேரூராட்சி துணைத் தலைவர் தமிழரசி, பேரூராட்சி உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாள் விழாவில் பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. கந்தர்வக்கோட்டையில் விஜய் பிறந்தநாள் விழாவையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் பர்வேஸ் 60 அடி உயரம் கொண்ட கொடிமரத்தில் கொடியேறி இனிப்புகள் வழங்கினார். 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தையல் இயந்திரங்களையும் அவர் வழங்கினார். விழாவில் பங்கேற்ற 2000 பேருக்கு பிரியாணி வழங்கினார். சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி ஆவடி, பருத்திப்பட்டில் இரத்த தான முகாம், கண் சிகிச்சை முகாம் ஆகியன நடைபெற்றன. சென்னை அருகே ஆவடி, பருத்திப்பட்டில் தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் பிரவீன், ஜெயராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் இரத்த தான முகாமும் கண் பரிசோதனை முகாமும் நடைபெற்றன. இதில் ரத்தம் கொடுத்தவர்களுக்கு சான்றிதழ்களை மாவட்ட செயலாளர் மணிகண்டன் வழங்கினார். முகாமுக்கு வந்த 500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் ஸ்ரீதேவி, லோகேஷ், தேவி, மதியழகன், சுதர்சன், யுவராஜ், சசிதரன், முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
கோவையில் மான்செஸ்டர் கென்னல் கிளப் சார்பில் நடைபெற்ற நாய் கண்காட்சியில் பல்வேறு வகை நாய்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. கோவை நவ இந்தியாவின் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் தமிழ்நாட்டு இனங்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை நாய்களும், ஜெர்மன் செவ்ரட், கிரேட் டேன், பாக்சர், புல்டாக் உள்ளிட்ட வெளிநாட்டு வகை நாய்களும் கலந்து கொண்டன. வயது, உடல் அமைப்பு, உயரம், எடை, ஓடும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்படும் பரிசு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அழிந்து வரும் நாய் இனங்களை மீட்கும் முயற்சியாகவும் நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையிலும் நாய் கண்காட்சி நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இமாச்சலத்தின் பெரும் பகுதிகள், லடாக், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாபின் சில பகுதிகள் ஆகியவற்றுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் ஹரியானா, சண்டிகர், தில்லி, மேற்கு உத்தரப்பிரதேசம், இமாச்சலத்தின் எஞ்சிய பகுதிகளுக்கு பருவமழை முன்னேறும் வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. குஜராத்தின் போர்பந்தரில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலையில் வாகன போக்குவரத்து குறைந்தும் ஆள் நடமாட்டம் இன்றியும் காணப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இன்று காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இமாச்சலத்தில் கனமழை பெய்துவதன் காரணமாக அலக்நந்தா ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் அடைமழை பெய்து வருவதால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் லேசான மழை பொழிவு இருந்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 23 முதல் 28 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை வட்டாரத்தில் கனமழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கந்தர்வக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்து வந்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இன்று மாலை 4 மணி அளவில் திடீரென வானில் முகில் கூட்டம் சூழ்ந்து மழை பெய்த தொடங்கியது. 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கந்தர்வக்கோட்டை வட்டாரத்தில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஈரான் அதிபர் மசூது பெசஸ்கியான் தொலைபேசியில் பேச்சு. பதற்றத்தை தணிக்க பேச்சு நடத்துவதுதான் ஒரே வழி என்று பிரதமர் மோடி கூறியதாக தகவல். ஈரான் அணுவாற்றல் நிலையங்கள் மீது அமெரிக்க வான்படை ஏவுகணை தாக்குதல். பன்னாட்டு விதிகளை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றச்சாட்டு. பேச்சு நடத்த அழைப்பு விடுத்துக்கொண்டே அணுவாற்றல் நிலையங்கள் மீது தாக்குதல். நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக அமெரிக்கா மீது ஈரான் பரபரப்பு குற்றச்சாட்டு. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் திரண்டதால் விழா கோலம். பாஜக தலைவர்களும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் ஒன்றாக பங்கேற்பு. லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் பாடி சாதனை படைக்க ஏற்பாடு. முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்காவும் பங்கேற்கும்படி மத்திய அமைச்சர் முருகன் வேண்டுகோள். சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் காவல்துறையினரால் அடித்து துன்புறுத்தி கொல்லப்பட்ட வழக்கு. 5 ஆண்டுகள் ஆகியும் நீதி வழங்காதது வேதனை அளிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வருத்தம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.